ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சத்யா ராகம் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சீனு விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா தீச்சட்டி எடுத்ததால மாயாவோட கை சுட்டு பொண்ணாகி இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு மாயா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே பார்த்தோன்னா வீட்டில் யாருமே இல்லை. உடனே மாயா என்ன பண்ணுறாங்கன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடலான்னு சாப்பாடு எடுக்கிறாங்க. ஆனால் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கை வரை இப்படி பொண்ணாக இருக்குது, எப்படின்னா சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்கும் போது இதை தூரத்தில் நின்று நம்ம சீனு கவனிச்சிட்றாங்க. மாயா என்ன பண்ணிட்டு இருக்க பாரு சீனு, கையெல்லாம் பொண்ணாக இருக்குது, சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும், என்ன மாயா நான் இருக்கும்போது எதுக்கு நீ கஷ்டப்படணும், இங்கே பாரு காட்டு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். ஐயோ லூசா சீனு, இங்கே பாரு, வீட்டில் யாராச்சும் பார்த்தாங்க அவ்வளோதான் பிரச்சனையாயிடும். ஏய் யார் பார்க்க போறா, வீட்டில் யாருமே இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீ பயப்படாத மாயா, என் பொண்ணாட்டிக்கு நான் ஊட்டி விட போறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு சீனு மாயாவுக்கு கேட்டா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வெளியில போன சாரு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டதும் சீனுவும் மாயாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன நடக்குது, இப்ப என்ன சின்ன கத்துற, மாயாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சீனு சொன்னதும், ஓஹோ சாப்பாடு ஊட்டி விடுறீங்களா, இங்க பாருங்க எந்த உரிமையில சாப்பாடு ஊட்டி விடுறீங்க, சொல்ல போனா இது ரொம்ப தப்பு சீனு, நீங்க எனக்கு தான் இதெல்லாம் ஊட்டி விடணும் அப்படின்னதும், இங்க பாரு மாயா கையில டீ பொண்ணு ஆகிருக்கு, அதனாலதான் நான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டதும் அப்படின்னு பார்த்து சிவராமன் வராங்க. என்னாச்சு, ஏன் சத்தம் போடுறீங்க, பாருங்க சித்தப்பா மாயாவுக்கு கையில அடிபட்டிருக்கு. ஸோ தீச்சட்டி எடுத்ததால தீப்பொண்ணு உண்டாகிருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா, ஸோ சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க, அதுக்கு போய் தப்பா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும், ஓஹோ அவ்வளவுதானா, நானும் வேற என்ன இது ஒன்று நினைச்சிட்டேன். ஏமா சாரு இதுல உனக்கு ஒரு பிரச்சனையா, இங்க பாருங்க இந்த உரிமை எனக்கானது, அவனுக்கு எப்படியும் ஊட்டி விடலாம்ங்கிற மாதிரி கேட்டதும் ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. பாருங்க நானும் பெரிய பிரச்சனை நினைச்சிட்டேன், சாருதான் இதை பெருசா ஊதி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னதும், என்னாச்சு, பாவம் மாயா தீச்சட்டி எடுத்து அவ கை பொண்ணா இருக்கு, அப்போ சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டிருக்கா, வீட்லயே யாரும் இல்ல, சேனு தான் பரிதாபப்பட்டு மாயாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கான், இதை பார்த்துட்டு சாரு தான் தூமன்னு குதிச்சிட்டு இருக்கா அப்படின்னதும், என்னமா சாரு இதை போய் பெரிய விஷயம் படுத்திட்டு இருக்கேன், இங்க பாருங்க பெரியப்பா, உங்களுக்கு இது வேணும்னா சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கான உரிமை எனக்கு மட்டும்தான், சீனுவுக்கு சாப்பாடு ஊட்டி விடக்கூடிய உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு, அதே மாதிரி எனக்கு சாப்பாடு ஊட்டுறது மட்டும்தான் சீனுவுக்கு உரிமைங்கிற மாதிரி சொன்னதும் இந்த பக்கம் ரகுராம் சிரிக்கிறாங்க. சரி விடுமா, இங்க பாரு மாயா இந்த வீட்டோட பொண்ணு, சோ இவங்க திருட்டுத்தனமா ஊட்டி விடுறதா இருந்தா யாரு கண்ணிலேயே படாத அளவுக்கு செஞ்சிருப்பாங்க, ஆனா பப்ளிக்கா எல்லாரும் போய் நடந்து வர இடத்துல தானே இருந்து சாப்பிட்டு இருக்காங்க, சோ இதுல தப்பா நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா, இங்க பாரு சீனு, அப்படி மாயாவுக்கு சாப்பிட முடியலன்னா வீட்டுல இருக்கிற யாரையாச்சும் கூப்பிட்டுருக்கலாம்லங்கிற மாதிரி நம்ம பார்வதி கேக்குறாங்க. ஐயோ ஆமா யாருமே இல்லம்மா, அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ணேன், ஐயோ இதை போய் தப்பா புரிஞ்சா அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சீனு செமையா கத்தி